வியூவர்ஸ், இன்றைக்கி வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட் வந்து முட்டை தோசை தான் பண்ண போகிறேன். முட்டை தோசை நான் வந்து நேற்று மீன் குழம்பு வச்சுருந்தேன். கொஞ்சம் நான் வந்து அதிகமாகவே வச்சிட்டேன் மீன் குழம்பு. அதனால் நான் மீன் குழம்பு தான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் அதாவது முட்டை தோசைக்கும் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கப்புறமா லஞ்சுக்கு வந்து இந்த மீன் குழம்பும் வச்சுட்டு பச்சை மிளகா ரசம் வைக்க போகிறேன். பச்சை மிளகா வந்து மிளகு, சீரகம், பூண்டு அதோட பச்சை மிளகா போட்டு அரைச்சி வைக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து எப்போவும் ரசத்துக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சிட்டு இந்த மிளகாவை வந்து கட் பண்ணி பச்சை மிளகாவை கட் பண்ணி போட்டு அந்த மாதிரி செய்யலாம். இப்போ நான் வந்து வேறு மாடலில் அதாவது மிளகாவை பச்சை மிளகா கட் பண்ணி போட்டு பச்சை மிளகா ரசம் பண்ண போகிறேன். இப்போ காலையில் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து முட்டை தோசை தான். இந்த முட்டை தோசை பண்ணிவிட்டு இதுக்கு சிக்கன் கிரேவியும் நல்லாயிருக்கும், அதோட மீன் குழம்பும் நல்லாயிருக்கும். அது நேற்று வச்ச மீன் குழம்பு இன்னும் நல்லாவே இருக்கும். ஒரு நாளைக்கு முன்னாடியே நம்ம மீன் குழம்பு வச்சு வச்சிட்டோன்னா அது வந்து மறுநாளைக்கு தான் ரொம்ப நல்லாயிருக்கு. மீன் குழம்பு, கருவாட்டு குழம்பு இதெல்லாமே மறுநாளைக்கு தான் நல்லாயிருக்கு. அதனால் மறுநாளைக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் அதிகமாகவே செய்திடலாம். அதுவும் அடுப்பில் மீன் சட்டியில் பண்ணால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதை சூடு பண்ணி வத்த வச்சா 2 நாளைக்கு கூட நல்லாயிருக்கும். மீன் குழம்பு புளி சேர்க்குற குழம்புங்க எல்லாருமே 2 நாளைக்கு வச்சா நல்லா தான் இருக்கும். அதனால் இப்போ நான் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்து எக் தோசையும் மீன் குழம்பும் வச்சுக்க போகிறேன். என்ன தான் வீட்டை க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தாலும் ஜிங்கில் பாத்திரம் விழுந்துக்கிட்டே தான் இருக்குது, துவைக்கிறதுக்கு துணி வந்துக்கிட்டே தான் இருக்குது. அந்த பொருளுங்களை நம்ம என்ன தான் அடுக்கி வச்சாலும் மறுபடியும் அதில் வந்து பொருளுங்கள்லாம் வந்து சேர்ந்துருது. அதான் க்ளீன் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. அப்பாடி பாத்திரம் கழுவி முடிச்சிட்டோம், எல்லா பாத்திரமும் ஜிங்க்கு நல்லா க்ளீனாக இருக்குது ஓகே நம்ம நினச்சாலும் அடுத்த செகண்ட் நம்ம சாப்பிட்ட பாத்திரம், டீ டம்ளர், காஃபி டம்ளர், யூஸ் பண்ண சொம்பு, பிளேட்டு, சமையல் பண்ண பாத்திரம் எல்லாம் வந்து சேர்ந்துருது. அதோட ஜிங்க்கு நிறைஞ்சிருது. அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம பாத்திரம் ஒன்று சேர கழுவி வச்சிட்டோன்னா நீட்டாகிடும். அதுக்கு சோம்பேறித்தனம் பட்டுனா ஜிங்க்கு ஃபுல்லாக பாத்திரம் நிறைஞ்சிரும். இப்போ வந்து நான் முட்டை தோசை பண்ணிட்டேன். ரொம்ப டேஸ்டியான முட்டை தோசை, ரொம்ப சிம்பிளான ஹெல்த்தி ஃபுட்டான இது. ஹோட்டலில் எவ்வளோ தான் போய் சாப்பிட்டாலும் வெரைட்டியாக சாப்பிட்டாலும் வீட்டில் டிவி பார்த்துக்கிட்டு பொறுமையாக நம்ம சாப்பிட்றது அது ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும். ஹோட்டலில் வெரைட்டியாக சாப்பிட்றத விட வீட்டில் நம்ம சிம்பிளாக சாப்பிட்றது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உட்காந்து பொறுமையாக நம்ம இஷ்டத்துக்கு சாப்பிட்லாம். இப்போ மீன் குழம்பு நான் நல்லா சுண்டை வச்சுட்டேன் சட்டிலே. எப்போயுமே மீன் குழம்பு நல்லா சுண்டுனா தான் நல்லாயிருக்கும். மீன் குழம்புக்கு ஒரு முட்டை தோசை, சுவையான முட்டை தோசை. இதுதான் என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட். டேஸ்ட்டு பார்ப்போம். அல்டிமேட் டேஸ்ட். அப்பா, அதுவும் இந்த சால மீன், இந்த சால மீனை அவ்வளோத்தையும் குழம்பு வச்சிட்டேன். மாவு கொஞ்சம் புளிக்காமல் இருந்தோட நல்லா தான் இருக்கும். ரொம்ப புளிச்ச மாவில் தோசை இதோட ரொம்ப புளிப்பு கம்மியான தோசையில் வந்து புளிப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது. நல்லா இருக்குது, செம்ம டேஸ்ட்டு. உங்களுக்கு அந்த பிரேக்ஃபாஸ்ட் பிடிச்சிங்கன்னா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.